ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். யாருக்கெல்லாம் எக் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப பிடிக்கும்னா அவங்க ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொடி மாஸ் செஞ்சு தனியாக வச்சுக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ இதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அது கொஞ்ச நேரம் வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் பொடி மாஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி வந்தோடனே அதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆயிர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதில் நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருப்போம். இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் அது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் கலர் மாறின உடனே அதில் கட் பண்ணி வச்சுருந்த 2 கேரட், 5 பீன்ஸ், ஒரு கைப்பிடி கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிக்கலாம். சாஸ்க்கு பதிலாக இதை ஊற்றிக்கோங்க. சாஸ் ஃப்ளேவர் இதை எடுத்து தரும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அதில் தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருந்த பொடி மாசையும் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.